சீக்கிரம் எங்க 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 இவர் விஜய் வந்திருக்காரு. தளபதி 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 இல்ல. தளபதி மாதிரி இருப்பாப்ல. தளபதி மாதிரி கெட்ட போட்டு வந்து சரி. தளபதி. நல்லா இருக்காருல்ல? எல்லாம் தளபதி இல்லையா? தளபதி இல்ல. அழகா இருக்காருல்ல? தளபதி மாதிரியே இருக்காருல்ல? தளபதிக்காக ஓட்டு போட்டுருங்க. என்னப்பா அது? அங்கங்க எல்லாரும் தேர்தல் பிரச்சாரம்னா மழை வெயிலுன்னு பார்க்காம தூக்கம்லாம் பார்க்காம சாப்பாடு பார்க்காம ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க அந்த தொகுதியில நிக்கலனா கூட மத்த தொகுதிக்கு போய் கேக்குறாங்க. இவங்க என்ன கெட்டப் வச்சு கேட்டுட்டு இருக்காங்க? இந்த தளபதி வந்து பெரிய வேலையில இருக்காரு. அதனாலதான் நான் வந்திருக்கிறேன். என்ன பெரிய வேலை? அவருக்கு கட்சி பணி நிறைய இருக்குல்ல, அதனாலதான் நான் என்ன போய் நீ பாத்துடா போ அப்படின்னு அமைச்சிருக்காரு. அப்ப இப்படிதான் ஒவ்வொரு தொகுதிக்கும் தளபதி வராம ஏமாத்தி விடுவாரு அவரு. அப்ப அவரை அங்க பார்க்க முடியாதா? யாரு? ஏங்க, நான் இங்கேயாவது நான் வந்திருக்கிறேன்னு சந்தோஷப்படுங்க. அங்க பாருங்க. மத்த தொகுதியெல்லாம் போய் பாருங்க. கட்டவுட்ல எவ்வளவு அழகா இருக்காரு தளபதி. அப்ப ஒருவேளை நாளை பின்ன நீங்க ஒரு பேச்சுக்கு ஜெயிச்சு சிஎம் ஆயிட்டா தளபதி ஜாலியா வந்து படம் நடிக்க அங்கங்கன்னு போயிடுவாரு. நீங்க பொம்மையை செஞ்சு சேர்ல வச்சுப்பீங்களா? 232 பொம்மை செய்ய சொல்லியிருக்கு. ஏன் 32? ஒண்ணு தளபதி இருப்பாரு, அவர் வெளில வர மாட்டாரு. ஒண்ணு நான் போயிடுவேன். இல்லப்பா 32லாம் இல்ல, அதுலயும் ஒண்ணு கம்மி. 233. அங்க பாரு, ஒரு வேட்பாளரே காணும் அவர் தொகுதியில. வேட்புமனு தாக்கல் பண்ணதோட சரி. எப்படி சூப்பரா இருக்குல்ல? இல்ல, அங்க நிறைய பேருக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னா கூட தளபதி முகத்துக்காக அரசியலுக்குள்ள வர்றவங்க, அரசியல் ஆர்வத்துக்காக வர்றவங்க இப்படி பண்றத பார்த்தா பிச்சுட்டு ஓடிடுவாங்க. கட்சியில இருந்து யாருமே இருக்க மாட்டாங்களே. தளபதி முகம் தானே வேணும். இந்த இருக்க பாத்துக்க. எவ்வளவு அழகா இருக்காரு, அச்சலா இருக்காரு. பொம்மையில இருக்க பாத்துக்க. உனக்கு முகம் தானே தேவை. எங்க பார்த்தாங்கன்னா சினிமாலேயே இவருதான் தளபதிக்கு டூக்கு போடுவாராம் தெரியுமா? அதையே கண்டுபிடிக்க முடியல. இதை கண்டுபிடிக்க போறீங்களா? போமா வேலையை பார்த்துட்டு இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து அந்த ஒரு தம்பி போது பாருங்க, அப்படி எல்லாரும் போயிருவாங்க கட்சியை விட்டு வெளில. பரவாயில்ல, இப்பயாவது யோசிக்க யோசிக்க அந்த பையனுக்கு கொஞ்சம் அறிவு வளர்ந்துருக்கு. அது மாதிரி எல்லாருக்குமே வளர்ந்ததுன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. போ ஓட்டு ஓட்டு போடுறேன்.